மீஷோவில் உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா? டெய்லி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 ஆர்டர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியும். ஏன்னா இப்போ நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, உங்களோட கேட்லாக் நீங்கள் நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளிலேருந்து 3லேருந்து 4 ஆர்டர்ஸ் கூட மினிமம் வரும். அட்லீஸ்ட் 2 ஆர்டர் ஆச்சும் மினிமம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து 1 ஆர் 2 ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு 4, 5 ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் லிஸ்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து வரது கம்மியாக வரும். இன்னொன்று, இந்த 4 ப்ராடக்ட்டுமே வந்து எனக்கு சேல்ஸ் ஆனால் தான் நான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும், ஆர்டர்ஸும் கம்மியாயிடும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து நிறைய பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, ப்ரைஸிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு மற்ற காம்படிட்டர் ஆல்ரெடி மீஷோவில் நிறைய பேர் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா நீங்கள் அதை விட ப்ரைஸிங் கம்மியாக பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னாலுமே மீஷோலேருந்தே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வரும். 3வது டிப் என்னென்னா, நிறையா வந்து இப்போ மெகா சேலு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் அதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான். ஓகேவா? ப்ரைஸிங் வந்து கம்மி பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும் நிறையா. மேக்ஸிமம் வந்து நீங்கள் லிஸ்டிங் நிறையா பண்ணுங்கள். ப்ராடக்டை சர்ச் பண்ணி எது வந்து மினிமமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்குங்க. ஆல்ரெடி நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ப்ராடக்டாக வாங்கி நீங்கள் அதில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.